ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூபர் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எண்ணெய் ரொம்ப கொஞ்சமாக விட்டு வடைங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்ப்பீங்க. அதுவும் கருப்பு உளுந்துன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து நம்ம ஆளுங்க விடுறதே இல்லை. அந்த கருப்பு உளுந்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு நாள் இல்லை 2 நாள் கூட கெடாமல் நம்ம வச்சுக்கலாம். நான் சொல்கிற பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த காலத்து பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வேணும். சி செக்ஷன் இருக்கிறவங்களுக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்கும். இப்போ வண்டி ஓட்டிட்டு போகிறவங்களுக்கும் அது பதில் நிறைய பிரச்சனைங்க வருது. அதனால் இதை செஞ்சு சாப்பிட்டு எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை போட்டிருக்காங்க. எல்லாருமே பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு நல்ல சத்தான ஸ்நாக் பார்க்க போகிறோம். அதுவும் எண்ணெய் ரொம்ப ரொம்ப கம்மியாக. இப்போ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க, உடச்ச கருப்பு உளுந்து. இது 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1.25 வருது. 200 மில்லியில் கொஞ்சம் ஒரு டம்ளரும் கொஞ்சம் கம்மி, இதில் 1/4 பங்கும் இருக்குது. இதை கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 தரம் கழுவிட்டு நம்ம ஊற வைக்கலாம். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் ஊறணும். ஊறினா தான் இந்த பொட்டு உளுந்து நம்ம எடுத்துருக்கிறதால இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் நான் பொட்டு உளுந்து எடுத்திருக்கேன். நம்ம வெறும் உளுந்து எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் கம்மியாக கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது ஊற போட்டு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இது மாதிரி இருக்குது பாருங்கள். இது தோலோடு அரைச்சோம் அப்படின்னா இடுப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல சக்தியை கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கழுவிட்டு கொஞ்சம் பொட்டு மட்டும் எடுத்துட்டு நிறைய பொட்டோடு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு தரம் கழுவி லேசாக பொட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சோண்டு லேசாக தோல் எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தோல் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதிகம் ரிமூவ் பண்ணலை, ஏன்னா இது அந்த தோல் அந்த அளவுக்கு இடுப்புக்கு பலத்தை கொடுக்கறது. இப்போ நம்ம இதை மிக்சிக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லேசாக தண்ணி விட்டு நம்ம கெட்டியாக நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கையில் எடுத்து இது பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி தெளிங்க போதும். இது ஆட்டங்கல்லில் அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். ஆனால் நம்ம வீடுகளில் இப்போ யாருக்கு வீட்லேயும் ஆட்டுக்கல் இல்லை. அதனால நம்ம இது மிக்சிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது விப்பரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். இப்போ இதை ஒவ்வொரு தரமும் தள்ளி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்சதுலேருந்து மறுபடியும் 2 தரம் லேசாக அந்த ஒவ்வொரு ஸ்பூன் தண்ணியாக விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விப்பர்லேயே தான் போட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற உளுந்தையும் இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த அரைச்ச விடுதோட கொஞ்சமாக வெங்காயம், இந்த வெங்காயம் ஆப்ஷனல் தாங்க, நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஆனால் கொஞ்சமாக வெங்காயம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே அப்படி அப்படியே முழுசாக வரும். அப்புறம் பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி அது போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, நாம் இன்னும் உப்பு போடலை இல்லைங்களா, அதனால் உப்பு இதுக்கு ரொம்ப பிடிக்காது, கொஞ்சமாக போட்டால் போதும். நான் 1/2 ஸ்பூனை விட கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ 1/4 கிலோ எடுத்திருக்கேன் நான். 1/4 கிலோவுக்கு இந்த அளவுக்கு உப்பு இருந்தால் போதும். அப்புறம் நம்ம அதோட என்ன சர்வ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேன் வாசனைக்கு. அப்புறம் ஜீரகம் கொஞ்சம், இதை போட்டு பிசைஞ்சிக்கணும் நல்லா. பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு வடிகூடை எடுத்துக்கோங்க. அது நீங்கள் என்ன ஸ்டீமர் பிளேட் எது இருந்தாலும் சரி, இது மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டீமர் பிளேட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நம்ம அதில் எடுத்துக்கிட்டு ஒரு ஈரத்துணி இது மாதிரி போட்டுக்கிட்டு தண்ணியை கையில் தண்ணியை தொட்டுக்கோங்க. தொட்டுக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி செஞ்சு இந்த ஈரத்துணி மேலே இப்படி தட்டி விட்டுடுங்க. ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது. நம்ம மறுபடியும் இதை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதால இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் உங்களுக்கு மறுபடியும் அதை எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு 3 4 உங்கள் பாத்திரம் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அதில் தட்டிக்கலாம்.
ஆனால் ஒவ்வொரு தரமும் கொஞ்சம் தண்ணி வந்து ஈரம் பண்ணிக்கோங்க, கை ஈரம் பண்ணிக்கிட்டு இதை இது பண்ணுங்க. கொஞ்சம் ஹோல் போட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் விட்டு டோஸ்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நாம் கொடுக்கணுங்கிறதுக்கோசம் கொஞ்சம் மெனக்கடணும். இப்போ நமக்கு கூட ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம இந்த உளுந்து வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பிடணும். அதாவது இட்லி தோசையாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க, புளிக்க வச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உளுந்து வந்து உளுந்தங்கஞ்சியா வடையா அது மாதிரி சாப்பிட சொல்றாங்க. அப்படி சாப்பிடணுங்கும் போது நமக்கு இது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த துணி நம்ம சைட்ல மிச்சம் இருக்கு இல்லையா, இந்த துணியை வந்து இது மேல போட்டுடலாம். இப்போ பாருங்க, இது மாதிரி தண்ணி வச்சுட்டு, தண்ணி வந்து கொஞ்சமா இருந்தா போதும். பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுமே சன்னம் பண்ணிடுங்க. சன்னம் பண்ணிட்டு நீங்க குக்கர்ல வச்சாலும் சரி, இல்ல இது மாதிரி வானிலையில இட்லி பாத்திரத்துல எதுல வேணாலும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes வெந்தா போதும். இப்போ மூடினதுமே நம்ம வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி, அதனால நம்ம மூடினதுமே டைம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, இதை இறக்கி வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ இதை ஓபன் பண்ணி பாருங்க, நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ வெந்திருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இதை இப்போ பாருங்க, இப்போ தோசை கரண்டி இருக்கு இல்லையா, அதுலேயோ இல்லை கையிலேயே கூட அப்படியே எடுத்து அழகாக வந்துடும். இப்போ நான் இப்போ தோசைக்கல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பேனு தோசைக்கல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். வச்சுட்டு நாம் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், இது மாதிரி எண்ணெயிலையும் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம், ஓடிஜியில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு அந்த ஏர் ஃப்ரையர் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாங்க. இப்போ இது டோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நான் அனல் வந்து மீடியமாக தான் வச்சுருக்கேன். நிதானமாக ரோஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த அடிசலுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது போட்டு 2 minutes ஆயிருக்கு. நான் வந்து அடுத்த அடிசலுக்கு வாண்டியில் வச்சுட்டேன். இப்போ பாருங்க, இது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு டீப்பாக வேணுமா லைட்டாக வேணுமா எப்படி வேணாலும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை. இப்போ பெரியவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா எனக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். இப்போ பாருங்க, கொஞ்சமாகவே நம்ம எண்ணெய் விட்டு இதை அருமையாக நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது டோஸ்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு அடிசல் முடிஞ்சு இன்னொரு அடிசலும் அடுப்பில் வச்சுட்டேன், நான் வாண்டியில் வச்சுட்டேன். இப்போ நான் இதை திருப்பி போட்டுக்கிட்டே அதையும் செஞ்சுட்டேன் நான். இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் டொமேட்டோ சாஸும் கொத்தமல்லி சட்னியும் எடுத்து வச்சுருக்கேன். சுட சுட இருக்குது. வாங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க. எல்லாருக்குமே இப்போ இடுப்பு வலி அதிகமாக இருக்கிறதால இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எண்ணெயிலையும் பொரிச்சு எடுக்கலாம், வானலிலையும் செய்யலாம். இப்போ உங்களுக்கு அந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் காமிச்சேன் இல்லைங்களா, ஓப்பன் பண்ணி அது மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சூடாக இருக்கிறதால என்னால் எடுக்க முடியல. சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.